ஹலோ காய்ஸ், இன்றைக்கான வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்திக்கான கம்ப்ளீட் காஸ்டியூம் நம்மளே ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் ரெடி பண்ண போகிறது தோத்தி செட் தான். தோத்தி செட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் கிட்ஸு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களோட கரெக்டான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. எப்பயுமே தோத்தி கட் பண்ணும்போது ஒரு ஸ்கொயர் ஷேப்பு 4 சைடுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி கிளாத் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. தோத்தி கட் பண்ணுறதுக்கு நான் வீடியோவில் எப்படி நான் அதை ஃபோல்ட் பண்ணி போடுறேனோ நீங்களும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி போடுங்க. நான் சைடில் பிக்சர்ஸோடு உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டவுட்டாக இருந்ததுன்னா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அந்த பிக்சர்ஸ் பார்த்து கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். தோத்தியில் நிறைய டைப் இருக்குது. நான் இன்றைக்கி சிம்பிளான டைப் தான் பண்ண போகிறேன். இப்போ கிட்ஸ் வாக் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் இன்னும் டெக்கர் பண்ணுற மாதிரி கூட பண்ணிக்கலாம். தோத்தி மோஸ்ட்லி எல்லோ கலர் சூஸ் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி ஒயிட் வித் கோல்டு காம்பினேஷனில் ஒரு கிளாத் எடுத்து ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா யூ ஷேப்பில் ஒரு தனி இது இருக்கும், அதை சுற்றி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 2 சைடுமே அந்த யூ ஷேப்பை தச்சு முடித்ததுக்கப்புறமா கார்னர் சைடில் உள்ளது எல்லாத்தையுமே ஃபோல்ட் பண்ணி நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள கார்னர் எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மேலே உள்ள பட்டிக்கு தான் ரெடி பண்ணணும். பட்டிக்கு அளவு பார்த்திங்கன்னா நம்மளோட குழந்தைங்களோட அந்த இடுப்பு சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக 1/4 இன்ச்சு மடித்து நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1 இன்ச்சுக்கு மடிச்சுக்கோங்க. அந்த 1 இன்ச்சு கேப்பில் நம்ம நாடா உள்ளே இன்சர்ட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி 1/4 இன்ச் அண்ட் 1 இன்ச்சு மடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸ்டெப் நம்ம மேலே உள்ள அந்த பார்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே அந்த பேண்ட்டில் 2 சைடுமே நம்ம லைட்டாக ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 3 இன்ச்சுக்கு நம்ம அப்படியே க்ராஸாக ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த மேல் பார்ட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த நல்ல துணியோட நல்ல துணி மோதுகிற மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும்னா கரெக்டாக இருக்கும். தோத்தி ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம நார்மலாக பேண்ட்டெல்லாம் ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் குழந்தைங்களுக்கும் தோத்தி ஸ்டிச் பண்ணுவோம். கீழே அந்த ஓப்பன் கிட்ட லைட்டாக நம்ம டாட் மாதிரி பிடிச்சோன்னா ஓப்பன் இருக்காது, லைட்டாக க்ளோஸ் ஆகிடும். நாடாக்கு நம்ம கிளாத்லேயுமே எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லை எலாஸ்டிக் யூஸ் பண்ணுறவங்க மாதிரி இருந்தால் கூட அந்த இடுப்பு சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி எலாஸ்டிக் கட் பண்ணி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன ஸ்டிச் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஷர்ட் தான். நான் இந்த நார்மல் டைட் நாட் வச்ச மாதிரி வரும் இல்லையா, அந்த ஷர்ட் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். வேறு எதுக்காவது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை அப்படியே அளவுக்காக போட்டுட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மேலே ஃபினிஷிங்காக ஒரு க்ராஸ் பீஸ்ன்னு சொல்லுவாங்க, 1.25 இன்ச் க்ராஸ் பீஸ் கொஞ்சம் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மேலே அந்த டாப் தைக்கிறது ரொம்பவே ஈஸி தான். ஃபஸ்ட்டு கீழ் கார்னரில் 1/4 இன்ச்சு மடித்து தைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் சைடில் லைட்டாக பிடிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த க்ராஸ் பீஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு தோத்தி பார்த்தோம், அதுக்கப்புறம் ஷர்ட் பார்த்தோம். தேர்ட் நம்ம பார்ட் டெக்கரேஷன் தான் பார்க்க போகிறோம். அந்த வெண்ணெய்க்காக ஒரு பார்ட் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த பார்ட் தான். நார்மலாக நம்ம பொங்கல் வைக்கிறதுக்குலாம் இந்த பானை யூஸ் பண்ணுவோம். பொங்கல் வச்ச பானையை தான் நான் இன்றைக்கி டெக்கரேட் பண்ண போகிறேன். அதில் கொடுத்து இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரியே ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணிக்கிட்டேன். டிசைன் போடுறதுக்காக நம்ம வாட்டர் பெயிண்ட் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கலர் சாக் பீஸை வாட்டரில் டிப் பண்ணி அப்படியே ட்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது, லுக்காக அண்ட் யூனிக்காக இருந்தது. அந்த கலர் அட்ராக்டிவாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் அந்த பாட்டுமே
ஃபைனல் லுக்கில் சூப்பராக இருந்தது. அடுத்த திங்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அவங்களோட ஃப்ளூட் தான் ரெடி பண்ண போகிறோம். ஃப்ளூட்டுக்கு வந்து கட்டைப்பை குச்சி நான் எடுத்திருக்கேன். அதில் வந்து லேஸ் ஒன்று இருந்தது, அதை தான் நான் சுற்ற போகிறேன். நீங்கள் வந்து பேப்பர் சுற்றிட்டு கூட நம்ம கலர் அடிச்சுக்கலாம். நான் என்கிட்ட லேஸ் இருந்ததால் இந்த லேஸ் யூஸ் பண்ணி ஃபுல்லாக அதை வந்து ரேப் பண்ணி கவர் பண்ணிக்கிட்டேன். அந்த புல்லாங்குழல் ஹோல்ஸ்க்கு பதிலாக நான் வந்து பொட்டு ஒட்டி வச்சுருக்கேன். அவ்வளோதான், டிசைன் வந்து முடிச்சிட்டேன். லாஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிரீடம் தான் பார்க்க போகிறோம். கிரீடமுக்கு என்கிட்ட ஒரு இன்விடேஷன் இருந்தது. அந்த இன்விடேஷன் மாடலை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த மேல் பாட்டை மட்டும் கட் பண்ணோன்னே க்ரௌன் மாதிரி அழகாக இருந்தது. டெக்கர் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஸ்டோன் மட்டும் ஒட்டி எடுத்துக்கிட்டேன். இதில் என்ன ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட அந்த இன்விடேஷன் இருந்ததால் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு வேளை இன்விடேஷன் அந்த மாதிரி இல்லைனா நம்ம நார்மலாக பேப்பரை ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம க்ரௌன் எந்த டிசைன் தேவைப்படுதோ அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு சிம்பிளான க்ரௌன் ரெடி ஆகிடும். இதில் வந்து நம்ம கலர் கொடுத்து அதை டெக்கர் பண்ணிக்கலாம். இப்போ என்ன கிராஃப்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா க்ரௌனுக்காக தான் நான் வந்து இன்விடேஷன்லேருந்து கட் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து ஹோல்ஸாக இருந்தது. நம்மளே பேப்பரில் கூட அந்த மாதிரி க்ரியேட் பண்ணலாம். நம்ம சின்ன வயசில் பேப்பரை மடித்து 4-5 மடித்து அந்த மாதிரி கட் பண்ணுவோம்ல, சின்ன துண்டா. அந்த மாதிரி நமக்கு எந்த டிசைன் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நம்ம இப்படி தான் வரணும் அப்படின்னு நினச்சி கட் பண்ண மாட்டோம். நமக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி வைப்போம். அதில் நல்லா இருந்ததுன்னா நம்ம வந்து அந்த க்ரௌனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் பண்ண இந்த கிருஷ்ண ஜெயந்தி கிராஃப்டில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு, அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.